நான் டாக்டர் ஜெகதீஸ்வர ராஜலிங்கம். இந்த சேனலில் உங்களுக்கு நிறைய விதமான ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்ருக்கேன். போன வீடியோவில் ஆல்கஹால் உங்கள் மூளையில் என்ன மாதிரியான மாற்றங்களில் ஷார்ட் டேர்ம்லேயும் லாங் டேர்ம்லேயும் உண்டாக்குதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் இந்த ஆல்கஹால்லேருந்து இந்த ஹேபிட்லேருந்து எப்படி வெளியே வர்றதுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஆல்கஹால் குடிக்கிறத நிறுத்தினாலும் திரும்பவும் அதை தான் தேட தோணும். ஸோ வாழ்க்கையில் அந்த ஆல்கஹால் விட்டு வெளியிலேயே வர முடியாதான்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். இது மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் குடிப்பழக்கத்தை நிப்பாட்டிட்டிங்கன்னா உங்கள் மூளை ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக ஆரம்பிச்சிடும், தன்னைத்தானே புதுப்பிக்க ஆரம்பிச்சிடும். இதை சயின்டிஃபிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் இந்த ஆல்கஹால் ஹேபிட்லேருந்து மூளை எப்படி வெளியில் வர்றதுக்கு உதவி செய்யுது, இதுக்கான 4 முக்கிய பழக்கங்கள் என்னென்னு தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி அண்ட் பிரெயின் ஹீலிங். குடிப்பழக்கம் இல்லவங்களுக்கு டோப்பமைன் அதிகமாக தேவைப்படும். அதாவது ஆல்கஹால் குடித்தா மட்டும்தான் இந்த டோப்பமைன் சந்தோஷத்தை தரும்னு ஒரு ஃபேக்கான பதிவை உங்கள் மூளையில் ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் நீங்கள் குடிக்கிறத நிப்பாட்டின 2லேருந்து 4 வாரங்கள்லேயே உங்கள் மூளையுடைய கெமிக்கல் பேலன்ஸ், அதாவது இந்த வேதியியல் மாற்றங்கள்லாம் சமநிலைக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். அதே கண்டினியூவாக 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் மூளையில் எக்ஸஸான ஆல்கஹால் குடிக்கிறப்போ கிரே மேட்ரு சுருங்கிடும். இந்த கிரே மேட்ரு திரும்பவும் வளர ஆரம்பிக்கும். மூளை தனக்கு தானே ஒரு ஆரோக்கியமான பாதையை உருவாக்கும். இதுக்கு பேர் தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. உங்கள் மூளைக்கு நீங்கள் சரியான பயிற்சி கொடுத்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் ஹேபிட் டோட்டலாகவே மறந்து போயிடும். அடுத்ததான் இந்த ப்ராக்டிக்கல் ரெக்கவரி டெக்னிக்ஸ்லாம் என்ன? இதில் முக்கியமாக ஒரு 4 டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் முக்கியமானது ஹேபிட் ரிப்ளேஸ்மெண்ட். மூளைக்கு தூண்டுதல், அதுலேருந்து வரக்கூடிய செயல், இந்த செயலுக்கான ரிவார்டுன்ற லூப் ரொம்ப பிடிக்கும். ஷார்ப்பாக இந்த 6 மணிக்கு தான் நீங்கள் குடிக்க போவீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஜிம்முக்கு போகிறது, உடற்பயிற்சி செய்கிறது, இல்லைன்னா ஜூஸ் குடிக்கிறதுன்ற மாதிரியான பழக்கத்தை உங்கள் மூளைக்கு பதிய வைங்க. ஸோ இது ஒரு புது டோப்பமைன் பாதையை உருவாக்கும். இது பழக்கத்தை மாற்றக்கூடிய முறை. 2வதாக இருக்கக்கூடியது டிலே அண்ட் டைவர்ட் மெத்தட், அதாவது தாமதப்படுத்தக்கூடிய நிலை. குடிக்கிற ஆசை வர்றப்போ உங்கள் மூளையில் நீங்களே சொல்லிக்கணும், இது நிரந்தரமானது கிடையாது. இது ஒரு அலை மாதிரி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு தான் வரும், அதுக்கப்புறம் தானாகவே இறங்கி போயிடும். இப்போ இந்த சிந்தனை வேணாம், இதை பற்றி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் யோசிப்போன்னு சொல்லிட்டு இந்த பழக்கத்தை தாமதப்படுத்தி மூளையை டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அடுத்ததான் டோப்பமைன் ரீசெட் த்ரூ எக்ஸசைஸ். இது வேறு எதுவும் இல்லை, உடற்பயிற்சியால் உண்டாக்கக்கூடிய அந்த டோப்பமைன். தினமும் ஒரு 30 நிமிஷம் நடக்கிறது, ஓடுறது, எக்ஸசைஸ் பண்ணுறதுன்ற ஹேபிட் உங்களுக்கு ஃபாலோ ஆகுதுன்னா உங்கள் மூளையில் பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர்னு சொல்லப்படுற ப்ரோட்டீன் அதிகமாகும். இது இந்த ஆல்கஹால் ஹேபிட்னால் பாதிக்கப்பட்ட நியூரான் செல்ஸை குணப்படுத்தும். 4வதாக ரொம்ப முக்கியமானது மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது மனப்பயிற்சி. மெடிடேஷன் இல்லைன்னா தியானம் செய்கிறப்போ மூளையுடைய இந்த ஃப்ரண்ட் பகுதி, அதாவது ப்ரீஃப்ரான்டல் ஏரியா நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அது உங்களுடைய சுய கட்டுப்பாடு, வில் பவரை அதிகமாக்கும். இப்போ சொன்னது இந்த ப்ராக்டிக்கல் டெக்னிக்ஸ், இந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தக்கூடிய ப்ராக்டிக்கல் டெக்னிக்ஸை பற்றி பேசியிருக்கோம். அடுத்ததாக இருக்கக்கூடியது வித்ட்ராவல் சிண்ட்ரோம். குடிப்பழக்கத்தை நிப்பாட்டின உடனே உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் மாறுதல்கள்லாம் என்ன, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அடுத்து பார்ப்போம். ஆரம்பத்தில் நீங்கள் குடிக்கிறத நிப்பாட்டின உடனே தலை சுற்றல், கை கால் நடுக்கம், பதற்றம், தூக்கமின்மை மாதிரியான வித்ட்ராவல் சிம்டம்ஸ் வரும். இது மூளை பழைய நிலைக்கு மாறுறதுக்கான ஒரு போராட்டம் நடக்கும்ல, அந்த மாதிரியான போராட்டத்தில் நடக்கக்கூடிய தற்காலிக மாறுதல்கள் தான். தீவிரமான ஆல்கஹால் ஹேபிட் இருக்குது, இதுலேருந்து ஸ்டாப் பண்ணுறப்போ கண்டிப்பாக நிறைய சிம்டம்ஸை நீங்கள் உங்கள் பாடி லெவலில் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டரோட கைடன்ஸோடு நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அண்ட் இதுதான் சேஃபும் கூட. உங்கள் மூளைக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்க கூட மகத்தான ஆற்றல் இருக்குது. ஸோ நீங்கள் தேவைப்படக்கூடிய சின்ன எஃபர்ட்ஸ் அண்ட் தொடர் பயிற்சியை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஆல்கஹாலிக் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக ஆல்கஹாலை வித்ட்ரா பண்ணி அதில் ஃபெயிலியர் ஆகக்கூடிய பர்சன்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.